அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். பெரியவா கர்நாடகத்தில் யாத்திரையில் இருக்கிறதே நரசிம்ம ஜெயந்தி பூஜை பண்ணினத்தை பார்த்தோம். அந்த நரசிம்ம ஜெயந்தி முடிச்சுண்டு அதுக்கப்புறம் உடனேயே பௌர்ணமி வந்தது. அந்த பௌர்ணமிங்கிறது வைகாசி மாதத்தில் வபன பௌர்ணமி. பெரியவாளுக்கு வபனம் பண்ணிக்கணும். அதாவது சன்னியாசிகள் க்ஷவரம் பண்ணிக்கிறது 2 மாதத்துக்கு ஒரு தரம் பௌர்ணமியில் பண்ணிப்பா. அதை வபன பௌர்ணமி அப்படின்பா. இந்த வபனம் பண்ணிக்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ். அது ஒரு ரொம்ப சிரமமான காரியம். அப்படி இருக்கிறதே பெரியவா என்னன்னா இந்த யாத்திரையில் வரத்தே சிறுகுப்பா அப்படிங்கிற இடத்துல வந்து இருந்தா. இந்த சிறுகுப்பாங்கிறது ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் இருக்கிறதே தான் அதுக்கு முன்னால கார்த்தால ஆகாமாவே அப்படிங்கிற ஸ்நானத்துக்கு வழியில் ஒரு நதியில் ஒரு தண்ணி ஓடினத்தில் ஸ்நானம் பண்ணியாச்சு. இப்போ இந்த வபனம்ங்கிறது சூரியோதயம்லாம் ஆகி அதுக்கப்புறம் தான் பண்ணிக்க முடியும். அதுக்கு ஒரு இடம் வேணும். இந்த சிறுகுப்பாவுக்கு வந்திருந்தா. இந்த சிறுகுப்பாவில் வந்திருந்தா ஒரு கோவில், அந்த கோவிலுக்கு பக்கத்தில் குளம். சரி, இந்த குளத்தங்கரையில் வபன ஸ்நானம் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த கர்நாடகத்தில் ஒவ்வொரு ஊரில் ஒரு குளம் இருக்கும், ஒவ்வொரு கிராமத்துலேயும். அதெல்லாம் குடிக்கிறதுக்கு இந்த வாட்டர் சோர்சஸ் அதுலேருந்து தான் எடுத்துப்பா. அதனால் அந்த ஊர்க்காரெல்லாம் என்ன பண்ணுவா, அங்கே ஸ்நானம் பண்ணுறது, துவைக்கிறது, இருக்கிறது, அது மாதிரி எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டா. குடிக்கிற தண்ணி உபயோகத்துக்கு இருக்கிறதுனால. பெரியவாளுக்கும் ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னா அவள்லாம் சொன்னால் பெரியவா மட்டும் ஸ்நானம் பண்ணலாம். அந்த ஸ்நானத்துக்கு கூட அவள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பக்கெட்லேருந்து வெளியில் எடுத்து வச்சுட்டு அதில் மொண்டு விட்டு ஸ்நானம் பண்ணலாம், அது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு அலோவ் பண்ணியிருந்தா. மற்றவாள்லாம் குளிக்கிறதுக்கு அவள் அலோவ் பண்ணல. இவள் எங்கேயோ தான் போய் கூட கைங்கரியம் பண்ணவாள்லாம் ஸ்நானம் பண்ணிவிட்டு வண்டியில் தண்ணியெல்லாம் ரொப்பிண்டு வந்து சமையல் சாப்பாடு எல்லாம் இருக்கே. அவளுக்கு கூட இல்லை, இது மாதிரி திடீர்னு தரிசனத்துக்கெல்லாம் போயிடுவா. அப்பப்போ தரிசனத்துக்கு ஜனங்கள்லாம் வந்துட்டு இருக்குமே, வந்த இடத்துல அவளுக்கு சாப்பாட்டுக்காக ஹோட்டலாகலாம் ஒன்றும் இருக்காது. இங்கே தான் ஏதோ போட்டத்தை சாப்பிட்டுட்டு போகணும், இவாளுக்கு வேறு பண்ணணும். அப்படி இந்த வபனத்துக்கு ஒரு மரபுன்னா வேணும். நாவீதர் வந்திருக்கார், வபனம் பண்ணி விடலாம் அப்படின்னா இடம் போறல. அதனால பக்கத்தில் பின்னால் ஒரு இடத்துல மரத்துக்கு சுற்றி வர அந்த ஊர் ஜனங்கள்லாம் வச்சிருந்த அந்த வஸ்திரம்லாம் கட்டி எல்லாம் பண்ணியிருந்தா. ஆனால் அப்படி துணியை கட்டி பண்ணினா கூட மரப்பு பண்ணினாலும் அதுவும் போராது, சரிப்பட்டு வராது. அப்படிங்கிறதுனால ஸ்ரீகண்டன் பிரிவாள்கிட்ட கைங்கினு அந்த பக்கத்தில் சோள வயல் காடை இருந்தது. அதில் அந்த சோள தட்டையெல்லாம் இருக்கும், பெருசாக மரம் மாதிரி இருக்கும். அதெல்லாம் எடுத்து வச்சு ஒரு பெரிய ரூம் மாதிரியே பண்ணி சிருஷ்டி பண்ணி பர்ணசாலை எப்படியும் ராமர் மாதிரி மகரிஷிகள்லாம் அப்படி தான் இருந்திருக்கா. அங்கங்கே என்னென்ன இலை செடி கொடியெல்லாம் கிடைக்கிறதோ அதெல்லாம் வச்சுட்டே ஒரு வீடா மாதிரி பண்ணிட்டு பர்ணசாலையாக பண்ணிட்டு, அதனால பர்ணசாலைன்னு தான் அதுக்கு பேர். அதுபோல தான் இந்த சோளத்தட்டையில் ஒரு பர்ணசாலையை பண்ணி பெரியவாளுக்கு வபனத்துக்கு ஏற்பாடு பண்ணி விட்டா. பண்ணினா கிட்டத்தட்ட 11 மணிக்கு வபனம் அரைச்சிது. மத்தியானம் 12:30 மணி 1 மணி வாக்கில் வபனம் முடிஞ்சுது. இந்த வபனம் முடிஞ்சு பெரியவா ஸ்நானம் பண்ணி அதுக்கப்புறம் ஆத்தியானி அனுஷ்டானம் எல்லாம் பண்ணி பெரியவாளுக்கு பிட்சை பண்ணி கூட கைங்கரியம் பண்ணவெல்லாம் சாப்பிட்றதே கிட்டத்தட்ட 3 மணி போல் ஆகிடும். வடிகார்த்தால எழுந்துட்டு ஆகாம ஸ்நானம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு வேற ஒரு தூரம் பண்ணியாச்சு. அதே மாதிரி இங்கே வந்து வபனம் பண்ணிட்டு 2 மணி நேரம் போல் வபனத்துக்கு உட்காந்துட்டு வபனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்நானம் பண்ணி அனுஷ்டானம்லாம் பண்ணி பிட்சையெல்லாம் பண்ணினது. பெரியவாளுக்கு கொஞ்சம் ஜுரம் வர ஆரம்பிச்சுடுத்து, டெம்பரேச்சர் வந்துடுத்து. கதன்னு டெம்பரேச்சர் வந்துடுத்து. அப்படி இருக்கு. அப்படி இருந்தால் கூட சித்த பிட்சை பண்ணி படுத்துருந்தா சித்த ரெஸ்ட்டு. பக்கத்தில் கோவில்னு சொன்னோம், இந்த கோவிலில் தங்கி இருக்கா. உடனே அன்னைக்கு பௌர்ணமியாக இருந்ததுனால ராத்திரி பௌர்ணமி பூஜை உண்டு. பெரியவா இந்த யாத்திரையெல்லாம் சந்திரமௌலீஸ்வரர் பூஜையை புதுப்பெரியவாள்கிட்ட கொடுத்துட்டு மடத்து நிர்வாகம் முழுக்கல வாழ்கிட்ட இருந்தால் கூட பெரியவா அப்படி பண்ணி பழகினதுனால என்னென்னா தன்னோட அனுஷ்டானத்தை குறைச்சிக்கவே இல்லை. அங்கே முன்னால் சுவாமி இருக்காது, அது இருக்காது, இது இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஆனால் மானசீகமாக பெரியவா பூஜை எல்லாம் பண்ணுவாள். இவா பீடாதிபதியாக இருக்கிறதே 3 கால சந்திரமௌலீஸ்வர பூஜை பண்ணாளா, இப்பவும் அதே மாதிரி ஸ்நானம் ஆகிடுத்துன்னா 3 கால சந்திரமௌலீஸ்வர பூஜை பண்ணுவா. அப்போ பௌர்ணமி பூஜை பண்ணாளா ராத்திரி, இப்பவும் பௌர்ணமி பூஜை பண்ணுவா. அப்போ நரசிம்ம ஜெயந்தி பண்ணாளா, அப்போ கோகுலாஷ்டமி பண்ணாளா, ராமநவமி பண்ணாளா, இப்போவும் அதெல்லாம் பண்ணுவாள். அது அந்த சம்பிரதாயத்தை விடாத பண்ணிட்டு இருந்தா பெரியவா. பௌர்ணமிக்கு ரொம்ப முக்கியமாக ராத்திரியில் பூஜை. அந்த பௌர்ணமி பூஜையை சந்திரனோட வெளிச்சத்தில் வச்சுட்டு பெரியவா தியானம் பண்ணுவா. முதல்ல பூஜையும் உண்டு, அதுக்கப்புறம் தியானம் உண்டு. ரொம்ப அமானுஷ்யமாக இருக்கும். பெரியவாள் அந்த சமயத்தில் பௌர்ணமியில் அந்த நிலா வெளிச்சத்தில் வேற எந்த ஒரு விளக்கும் இல்லாத தீப வெளிச்சமும் வச்சுக்காத முழுக்க முழுக்க அந்த நிலாவோட வெளிச்சத்திலேயே அந்த
சீத கிரணத்திலே பெரியவா உட்கார்ந்துட்டு சந்திரனை பார்த்துட்டு அம்பாளை சந்திரமண்டல மத்தியகா அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையோ, சந்திரமண்டலத்துக்கு நடுப்புற தான் அம்பாள் வாசம் பண்றா அப்படின்னு. அப்படி அம்பாள் சந்திரமண்டலத்துக்கு மத்தியில வாசம் பண்றதுனால பெரியவா லலிதா சஹஸ்ரநாமம் இன்னும் பல அம்பாளோட தேவி கிரந்தங்கள்லாம் சொல்லி வெளியில தெரியாது, ஆனா மானசீகமா தான் அது அத்தனையும் நடக்கும். விவரம் புரிஞ்ச வாழ்க்கை இது எது நடந்துருக்கு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி பண்ணி இந்த பௌர்ணமி பூஜை பண்ணுவா. பெரியவாளுக்கு ஜுரமா இருந்தது அப்படின்னு சொன்னோம். இருந்தா கூட பௌர்ணமியா இருக்கிறதுனால திருப்பி சாயந்தரம் ஸ்நானம் பண்ணி இந்த நிலா வெளிச்சத்துல உட்காந்துன்னு இந்த பௌர்ணமி பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணி ரொம்ப டயர்டா எடுத்து ஒரு பாலை எடுத்துட்டு படுத்துனுட்டா. இப்படி பெரியவா படுத்துட்டா என்ன ஆயிடுத்துன்னா, அந்த ஊர் ஜனங்கள்லாம் கர்த்தாலேருந்து கூடி இருக்கு இல்லையா, அதுல இந்த பக்தியில எல்லாம் பஜனை பண்ண ஆரம்பிச்சுடுத்தோம். பண்ணினா அந்த ஊர் ஜனங்கள்லாம் ராத்திரி முழுக்க வெளியில உட்காந்துட்டு ஒரே உற்சாகமா பஜனை பண்ணிட்டு இருக்கா. ஆனா உள்ளேயானா பெரியவாளுக்கு டெம்பரேச்சர் இருக்கு, உடம்பு சரியில்லை, படுத்துக்கலாம் அப்படின்னு சித்த தூங்கலாம்னா அசந்து சித்த கண்ணை அசர முடியாத இவாள்லாம் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கா. நாமளா இருந்தாக்க கோபம் வரும், நமக்கு தாபம் வரும், வருத்தப்படும். இப்படி ஒரு விளைகட்ட விளையில நமக்கு உடம்பு உபாதப்படுத்துறது இவா பாட்டுக்கு இப்படி பஜனையெல்லாம் பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு தான் தோணும். ஆனா பெரியவாளுக்கு ஒண்ணுமே தோணலை, உதயம் தடுக்கல. அவா பாட்டுக்கு ஆனந்தமா பஜனை பண்ணிட்டு அவ நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கா, பெரியவா பாட்டுக்கு இருந்தா. அப்படி இருந்ததுனாலே மறுநாளை கார்த்தால எப்பொழுதும் போல எழுந்துண்டாச்சு, ஸ்நானம் அவளுக்கு உண்டான அனுஷ்டானத்துக்கெல்லாம் ஆரம்பிச்சாச்சு. முகம் மட்டும் வாடி இருந்தது. ஏன்னா ராத்திரி சரியா தூக்கம் இல்லை, இவாள்லாம் நாம சங்கீர்த்தனம் சத்தமா இருந்தது. பெரியவாளுக்கோ 2-3 ஸ்நானம் ஆயிடுத்து, 2-3 ஸ்நானமும் வெவ்வேறு தண்ணியில் எல்லாம் பண்ணினது, டெம்பரேச்சர் வேற வந்துடுத்தோ, அதனால முகம் ரொம்ப மாடி இருந்தது. அப்படி இருக்கிறதே ஸ்ரீகண்டன்கிறவர் பெரியவாளுக்கு ஏதோ கை வைத்தியமா தான் பண்ணுவார். ஏதோ கஷாயத்தை போட்டு கொடுக்கறது, கஸ்தூரி மாத்திரை கொடுக்கறது, இது மாதிரி தான். இந்த எங்க போனாலும் அதுக்கு உண்டானது ஏதோ வரும். பிரதோஷ மாமா அப்படின்னு பரம பக்தர், அவ தரிசனத்துக்கு போயிருக்கா. பாலாஜி அப்படின்னு மாமாவோட கூட போறவர், வெள்ளம் பக்தருக்கு போயிருக்கட்டே ஒரு சமயம் சந்தர்ப்பத்துல நடந்தது. என்ன பண்ணா, தூதுவளை இலைய ஒரு கவர்ல போட்டு பெரியவாளுக்கு அர்ப்பணம் பண்ணலான்னு கொடுத்தனுச்சிருக்கா. கொடுத்தனுச்சுன்னா அங்க எடுத்துன்னு போனவா மறந்து போயிடுத்து தூதுவளைய பெரியவாள்கிட்ட அர்ப்பணம் பண்றதுக்கு. ஏன்னா அது ஒரு சின்ன சாமான் தானே, அது ஒரு பிளாஸ்டிக் பால் கவர்ல போட்டு உள்ளுக்குள்ள வச்சிருந்தது. அங்க பெரியவா தரிசனம் பண்றதே அந்த ஆனந்தத்துல மறந்து போயிடுத்து போல இருக்கு. ஆனா கொடுத்தனுச்ச பக்தரோ பிரியமா தூதுவளைய கொடுத்திருக்காரு. அதை எடுத்துன்னு போன பக்தரோ பெரியவாள்கிட்ட அர்ப்பணம் பண்ணல. ஆனால் பெரியவா விட்டுருவாளா? என்ன பண்ணினா, தொண்டையெல்லாம் இருமி கணச்சுண்டு ஸ்ரீகண்டன்னு கைங்கரியம் பண்ண சொல்றா. பெரியவா எங்கேயோ இங்க காட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கோம், ஒரே கபமா இருக்கு, சளியா இருக்கு. நம்பூர் பக்கமா இருந்தா வேலியில நிறைய இந்த தூதுவளையெல்லாம் இருக்கும். அதுல 4 இலையை பறிச்சு கசக்கி வாயில போட்டுன்னு விட்டோம்னா, 4 தரம் போட்டுட்டாக்க தூதுவளைய கசக்கி வாயில போட்டுட்டா இந்த கபத்தெல்லாம் வேறு எடுத்துடும், கபம் எல்லாம் போயிடும். இங்கே தூதுவளை கிடைக்கல, தூதுவளைக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்றா. இது சொன்னோன்னு எடுத்துன்னு போன அந்த பக்தருக்கு ஷாக்கா இருந்தது. அப்பதான் ஞாபகம் வந்தது, பெரியவா தூதுவளை அப்படின்னு இந்த தூதுவளை கதையை சொன்னோன்னு தான் அவருக்கு ஞாபகம் வந்தது. உடனே ஓடி போய் பையில எங்கேயோ வச்சிருந்தது எடுத்துன்னு இந்த கவர்லேருந்து வச்சா. பெரியவா சிரிச்சுட்டே சொல்றா, இப்பதான் தூதுவளைன்னு கேட்டோம், உடனே வந்துருத்து பாரு அப்படின்ட்டு, நம்ம எதை நினைச்சாலும் ஆசைப்பட்டாலும் கிடைச்சிடுறது அப்படின்ட்டு அந்த தூதுவளையை எடுத்து தான் கசக்கி வாயில போட்டு இருக்கிறா. அப்படின்னா இது எதை காமிக்கிறது அப்படின்னு சுவாமி கீதையில சொல்றாரு, உன்னால என்ன முடிஞ்சதோ அர்ப்பணம் பண்ணேன். உனக்கு பழம் முடிஞ்சுன்னா பத்திரம், புஷ்பம், பலம், தோயம் அப்படின்லாம் சொல்றாரு இல்லையோ. உனக்கு என்ன முடியுமோ உன் சக்திக்கு உட்பட்டது எதை அர்ப்பணம் பண்ணினாலும் அதை அர்ப்பணம் எடுத்த பக்தியோட அர்ப்பணம் பண்ணு. அப்படி பக்தியைத்தான் நான் பார்க்கிறேனே வழிய, அந்த பாவத்தை தான் கிரகிக்கிறேனே வழிய, அதுல உள்ள பாக்கியமா இருக்கிற வெளியில இருக்கிற சாமான நான் பத்தி கவலைப்படுறது இல்லை அப்படின்னு கீதாச்சாரியன் கீதையில சொன்னபடியே அதே ஆச்சாரியன் தானே இங்கே சங்கராச்சாரியரா வந்திருக்கார். அதனால்தான் பெரியவா என்ன பண்றா, யாரோ ஒரு பக்தர் தன்னோட பக்தியினால பெரியவாளுக்கு தூதுவளை கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்தத அது விட்டு போயிடாத இருக்கணும், தங்கிட்ட சேராத இருக்க போறதே அப்படிங்கிற ஒரு கவலையினாலேயே பெரியவா இதுக்கு ஒரு கதையை சொல்லி, நம்ம ஊர் பக்கமா இருந்தா தூதுவளை உடனே கிடைக்கும், இங்க எங்க போலாம் அப்படி இப்படின்லாம் ஒரு நாடகத்தை பண்ணி இந்த தூதுவளையை தான் எடுத்துட்டு ஸ்வீகரிச்சுட்டா அப்படின்னு ஒரு சந்தர்ப்பத்துல நடந்த நிகழ்ச்சி. இது எதுக்கு அப்படின்னா, பெரியவாளுக்கு இது மாதிரி கை வைத்தியமாவே தான் பண்ணிக்கிற வழக்கம். அது மாதிரிதான் இவரும் ஏதோ ஒரு கஷாயத்தை போட்டு கொடுத்தார், ஒரு கஸ்தூரி மாத்திரை போட்டு கொடுத்தார், என்னெல்லாமோ பண்ணினா
இதெல்லாம் கூட இவாளோட கம்பல்ஷனுக்கு கைங்கரியம் என்றவாளோட நிர்பந்தத்துக்காக தான் பெரியவா அதெல்லாம் எடுத்துப்பாளே வழிய, இல்லைன்னா அவளுக்குன்னு எதுவுமே கிடையாது. நீங்க தெய்வத்தின் குரல்ல பார்த்தா நமக்கே தான் உபதேசம் பண்றா. டெம்பரேச்சரா ஒரே ஜுரமா இருக்கா, 104 டிகிரி 110 டிகிரி நெருப்பா கொதிக்கிறதா, கொதிக்கட்டுமே. கொதிச்சா அப்ப எல்லாரும் நினைச்சுங்கோ என்னென்ன ரிஷிகள்லாம் பஞ்சாக்னி மத்தியில நின்று தபஸ் பண்ணினா அப்படின்லாம் நம்ம புராணங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா நம்மளோட இருக்கிற ஸ்திதியில பஞ்சாக்னி மத்தியில நின்று தபஸ் பண்ண முடியுமா? நடுப்புற 5 அக்னிக்கு நடுப்புற நின்றுண்டாக்க எப்படி தகிக்கும்? வெந்து போறாப்புல இருக்கும். நமக்கு கொஞ்சம் வெயில் அடிச்சாலே உடனே ஏசி வேண்டிருக்கு, கரண்ட் போயிடுத்துனா நமக்கு தாக்கு பிடிக்கல, யூபிஎஸ் வேண்டிருக்கு, இப்படி இல்லைன்னா வச்சுட்டு அந்த சௌக்கியத்துல ஒரு க்ஷணம் கூட குறையப்படாது, ஒரு நிமிஷம் கூட குறையப்படாதுன்னு தான் பார்க்கிறோம். ஆனால் பெரியவா என்ன உபதேசம் பண்றாங்க, இந்த பஞ்சாக்னி மத்தியில நின்று தபஸ் பண்ணினா எல்லாம் ஒரு ஏறும், நமக்கு பெரிய க்ஷேமம் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்மளாவே போய் உட்காந்துன்னு அந்த காலத்து ரிஷிகள் மாதிரி பஞ்சாக்னி மத்தியில நடுப்புற வலிய போய் உட்காந்துன்னு நம்ம தபஸ் பண்ண போறது இல்லை. ஆனால் இப்படி எதாச்சும் ஜுரம் வந்துடுத்தா உடம்பு 104 டிகிரி 110 டிகிரி கொதிக்கிறதா, தகிக்கிறதா, அப்ப பஞ்சாக்னி மத்தியில இருக்கும். இது ஈஸ்வரனாவே நமக்கு ஒரு அனுகிரகம் பண்ணி இருக்கு. இப்படி பஞ்சாக்னி மத்தியில 2 நாளைக்கு இருக்க, 4 நாளைக்கு இருக்க அப்படின்னு நினைச்சுண்டு அப்ப ஈஸ்வர ஸ்மரணையிலேயே இருந்தோம்னா ஜுரத்துக்கு ஜுரமும் போயிடும், ஜுரமுத்தோட உபாதையும் தெரியாது, நமக்கு ஒரு பெரிய தபஸ் பண்ணின பலனும் கிடைக்கும். அப்படி வச்சுக்கலாமே அப்படிங்கிறா. ஒரே கோல்டா இருக்கா, ஏதோ சீதளமா இருக்கிற இடத்துல உட்காந்துட்டு குளூர்ல போய் உட்காந்து தபஸ் பண்ணோம்னு நினைச்சுக்கலாம். ஒரே உஷ்ணமா இருக்கா, உஷ்ணத்துல பஞ்சாக்னியில தபஸ் பண்ணோம்னு வச்சுக்கலாம். இப்படி நமக்கு என்னென்னலாம் வரதோ, ஒரு உபாதைகள் வருதோ, அதையே நமக்கு ஈஸ்வரன் நமக்கு வலியை கொடுத்திருக்கிற ஒரு தபஸ் அப்படின்னு நினைச்சுண்டு அவரை தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, இன்னும் பக்தி பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா இன்னும் நமக்கு பலன் ஏறும், நம்மளோட தபஸும் ஏறும் அப்படின்லாம் சொல்றா. நாளைக்கு மத்தியானம் பார்த்தா பெரியவா உள்ளுக்குள்ள ரொம்ப உடம்பு உபாதை அப்படின்னு படுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொன்னா. இவா தரிசனத்துக்கு பொறுத்த இல்லை, பெரியவாளுக்கு ரொம்ப முடியல, இன்னைக்கு கார்த்தாலேருந்து வயிற்று வெளி துடிச்சுன்னு இருக்கா அப்படின்லாம் சொன்னா. பெரியவா ஒரே பசி பட்னி எல்லாம் கிடந்ததுனால கொஞ்சம் இந்த அல்சர் ப்ராப்ளம் எல்லாமும் அப்பப்போ நிறையாவே இருக்கும். ஆனா அந்த வயிற்று வெளினா துடிப்பாளே வழிய அந்த பூஜா காலங்கள்லாம் வந்துடுத்துனா எங்க போச்சுன்னு தெரியாது. அப்படிதான் பெரியவா வயிற்று வெளியில தவிச்சுன்னு இருக்கா அப்படின்னு சொன்னா. இவ பின்னால போய் பார்த்தா அவளோட இருக்கிற அந்த இடத்துல பெரியவ வயிற்ற பிடிச்சுண்டு வலி தாங்காத இப்படியும் அப்படியும் உருள்றா, தரையில விழுந்து விரல்றா. அந்த அளவுக்கு உடல் உபாதை இருக்கு, வயிற்று வலி இருக்கு. பார்த்தவாளுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. வர்ணீதம் சொல்லுவார், பரமேஸ்வரா உன்னை ஈஸ்வரன்கிறோம், அப்பேற்பட்ட பரமேஸ்வரனா இருந்தா கூட ஒரு மனுஷ சரீரத்தை தாங்கின்னு இந்த சரீரத்தோட உலகத்துக்கு வந்துட்டாக்க அந்த மனுஷாளுக்கு உண்டான இந்த சரீரத்துக்கு உண்டான பஞ்சபௌதிகமான சரீரத்துக்கு உண்டான உபாதைகள்லாமும் எல்லாருக்கும் இருக்குங்கிறத காமிக்கிறாப்புல இருக்கு. எப்படி ஒரு ராமாவதாரம் பண்ணினா கூட ராமரா இருந்தாலும் பரமாத்மாவா இருந்தாலும் சீதையை தொலைச்சிட்டு அழறது சிரிக்கிறது இப்படி எல்லாம் பல நிகழ்ச்சிகள்லாம் இருந்து கிருஷ்ணாவதாரம் எல்லா அவதாரத்திலையும் பார்க்கிறோமே. அந்த மனுஷாளா இருந்தா அவளுக்கு என்னென்ன கஷ்ட நஷ்டங்கள் வரும், அதுல சுகதுக்கங்கள் என்ன, அதோட சாதக பாதகம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பண்ணி காமிச்சிருக்காளோ இல்லையோ, அது போலதான் இங்கேயும் அவர் தான் சொல்லுவார் பரணீதர். ரொம்ப வருத்தமா இருந்தது, பார்க்கிறவாளுக்கெல்லாம் வருத்தமா இருந்தது. பெரியவா அப்படி தவிக்கிறா. ஆனால் சாயந்தரம் பிரதோஷமாச்சு, பிரதோஷ பூஜை, பிரதோஷ காலம் வந்துடுத்து, பிரதோஷம் அப்படின்னு என்னமோ தடார்னு பெரியவா சாதாரணமா படுத்துட்டு இருக்கிறவா ஏந்திருக்கிறாப்புல ஏந்துண்டா போனா ஸ்நானத்தை பண்ணினா உட்காந்துட்டு எப்போதும் இல்லை ஆஸ் யூஷுவல் சந்திரமௌலீஸ்வர பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டா. பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே வயிற்று வலின்னு துடிச்சவரா, அப்படி உருண்டு பிறண்டவரா, இப்ப என்னடான்னா உட்காந்துன்னு அப்படி மெய்மறந்து பூஜை பண்ற அப்படின்னா இது எதை காமிக்கிறதுன்னு. அதான் யோக சக்தியினால அவளுக்கு அந்த உபாதைங்கிறது சரீரத்தை படுத்துதான் படுத்தும். ஆனா எந்த சமயத்துல வேண்டாமோ அதை லட்சியம் பண்ணாத அதை அவ அந்த தூக்கி போடவும் முடியும். சட்டையை தூக்கி போடுறாப்புல இந்த சரீரத்தை உதறவும் முடியும். அந்த சரீர பிரஜை அப்படிங்கிறதும் தெரியறது. அப்படி பல சந்தர்ப்பங்கத்துல, இன்னொரு சந்தர்ப்பத்துல ஏகாதசி இன்னைக்கு பெரியவாளுக்கு ரொம்ப 104 110 டிகிரி ஜுரமா இருக்கு, படுத்துட்டு இருக்கா. படுத்துட்டு இருக்கிறவாள்லாம் வந்தவா தரிசனத்துக்கு வந்தவாள்லாம் பார்த்துட்டு மனசு ரொம்ப வருத்தப்பட்டா. ஐயோ பெரியவா அப்படி படுத்துட்டு இருக்காளே, என்னாருது அப்படின்னு. சாயரட்சியோ ஆக போறது, சந்தியா காலம் வந்துருத்துனா அப்புறம் சாயந்தரம் சந்திரமௌலீஸ்வர பூஜை பண்ணணும், ஸ்நானத்துக்கு போகணும், எல்லாம் பண்ணணும். எல்லாரும் கவலைப்பட்டு இருக்கா. பெரியவாளால இதுல எப்படி ஏந்துன்னு போய் திருப்பி ஸ்நானம் பண்ணி பூஜையெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா பெரியவா உடனே எல்லாரும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லுங்க அப்படின்னா வந்தவா எல்லாரையும் உட்காந்து கோஷ்டியா விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்றா. அப்படி எல்லாரும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்னாலோ இல்லையோ, விஷ்ணு சஹஸ்ரநாமம் முடியறதுக்குள்ள பெரியவாளுக்கு ஜுரம் இருந்த இடம் தெரியல, ஏந்துன்னு ஸ்நானத்துக்கு போயிட்டா. போறதே சிரிச்சுட்டே சொல்றா,
இத்தனை பேர் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்னோன்னு எப்படி இருந்த ஜுரம் இருந்த இடம் தெரியாத போயிடுத்து பத்தியோ அப்படிங்கிற. அதுல சொல்லியிருக்கோல்லி அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜா நஷ்யந்தி சகலாரோகாத் சத்தியம் சத்தியம் வதாமிகம் அப்படின்லாம் சொல்லியிருக்கோல்லி அச்சுதா அனந்தா கோவிந்தா அப்படிங்கிற அந்த நாமாவை சொல்லிட்டாலே போரும். பாலாம்பிகேஷ வைத்தியேஷ பவரோக ஹரேதிச்ச ஜபேன் நாம திரயம் நித்தியம் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். இந்த நாமாக்கள்லாம் சொல்லிட்டாலே நமக்கு இருக்கிற வியாதியெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்றது. இது ஏதோ உபச்சாரத்துக்கு சொல்றாப்புல இருக்கு, மிகைப்படுத்தி சொல்றாப்புல இருக்கு அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனால் அதெல்லாம் மிகைப்படுத்தி சொல்லல, சத்தியம் அப்படிங்கிறதுக்கு இந்த நாமாக்களுக்கெல்லாம் இவ்வளவு மகிமை இருக்குங்கிறத நிதர்சனமா காமிக்கிறாப்புல தான் இருந்து இந்த நிகழ்ச்சிகள்லாம். அச்சுதானந்த கோவிந்தான்னு சொல்லியாச்சு. அப்படி பெரியவா இன்னொன்னு சொல்லுவா, எப்போ இந்த நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு மருந்து இருந்து போட்டுண்டா கூட அப்ப இந்த பகவன் நாமாவை சொல்லின்னு போட்டுக்கலாமே அப்படின்பா. அச்சுதானந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாத்திரையை போட்டுக்கலாமே. என்னமோ மாத்திரை நம்ம அஜ்ஞானத்துல டாக்டர்கிட்ட போறோம், வைத்தியம் பண்ணிக்கிறோம், மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிடத்தான் போறோம். வெறும் அச்சுதானந்த கோவிந்தா நாமாவே போரும், அதுவே என்ன காப்பாற்றணுங்கிற அளவுக்கு தைரியமாலாம் நம்ம ஒன்றும் பெரிய ஆழ்வார் நாயன்மார்களா இருக்க போறது இல்லை. இருந்தா கூட இந்த வைத்தியம் பண்ணிண்டா கூட அந்த பகவன் நாமாவே சேர்த்துக்கலாமே, அந்த மந்திரங்களையும் சேர்த்துக்கலாமே. சேர்த்துன்னு பண்ணினாக்க இன்னொரு பலனும் நமக்கு கிடைக்கிறதோ இல்லையோ, பலன் ஜாஸ்தியா கிடைக்கிறதோ இல்லையோ, அதுக்காக தான் சொல்லுவா. இந்த நாம மருந்து மாத்திரையை போட்டுக்கிட்டு அச்சுதானந்தா கோவிந்தா சம்போ மகாதேவா வைத்தியநாதா பவரோக வைத்தியபதி அப்படின்னு தானே சொல்லிட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவா. அதை போலதான் இங்கேயும் இவாளுக்கு இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்னோடனே ஜுரம் இருக்கிற இடம் தெரியாத போனாப்புல இருந்தது. இவா ஸ்நானத்துக்கு போயாச்சு. இது எதை காமிக்கிறது அப்படின்னு, இந்த பெருமையெல்லாம் வேதத்தோட பெருமை, சாஸ்திரங்களோட பெருமை, புராண இதிகாசங்களோட பெருமையெல்லாம் நமக்கு காமிக்கணுங்கிறதுக்காகவே தான் பெரியவா இப்படி எல்லாம் தனக்கு ஏதோ சரீர உபாதை வராப்பிலையும் அது என்னமோ இதெல்லாம் சொல்லி தீர்றாப்பிலையும் காமிக்கிறா. அப்படி பண்ணி காமிச்ச லீலைகள் பல நிகழ்ச்சிகள் உண்டு. அப்படின்னு அஷ்டலட்சுமி கோவில் கட்டினவர், அவருக்கு தெரிஞ்ச ஒரு சேட்ஜி கல்கட்டால இருந்தவர். அவருக்கு பெரிய கோடீஸ்வரர். ஆனா அவருக்கு ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னா, வாயால சாப்பிட முடியாது. அந்த அளவுக்கு வயத்துல ஒரு உபாதை. எதுவா இருந்தாலும் ஒரு டியூபை வச்சிருந்தா லிக்விடை தான் சாப்பிடணும், அப்படிதான் முடியும். ஒரு பெரிய கோடீஸ்வருக்கு சாப்பிட்றதுக்கு எதை வேணா நினைச்சா சாப்பிடலாம், ஆனா சாப்பிட முடியாது. இப்படி ஒரு வியாதி பிராரப்தம்னா என்னன்னு பாருங்க, எவ்வளவு மனசு முதல்ல வருத்தப்படும். இந்த முக்கூர் கல்கட்டாக்கு கதைக்கு போய்கிட்டே அவர் சொன்னார், எனக்கு இது மாதிரி ஒரு பிராரப்தம் இருக்கு, எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படிங்கிறதே. அவர் சொன்னார், பெரியவாளை பத்தி அவர் நிறைய உபன்யாசத்தெல்லாம் சொல்லுவார். அவர் சொன்னார், எனக்கு பெரியவாளை தரிசனம் பண்ணி அவ அனுங்கிறதுனால இது சரியா போச்சுன்னா தேவையில்லை, நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு. அவர் உடனே பெரியவாள்கிட்ட சொன்னா, பெரியவா சொன்னா, நான் என்ன பண்றதுக்கு இருக்கு, என்கிட்ட ஒண்ணும் இல்லை, நீ ஒண்ணு வேணா பண்ணு. நம்ம வியாசாச்சாரியால் பண்ண 18 புராணம் இருக்கு, அதெல்லாம் அவர் பெரிய கோடீஸ்வரங்க, அதை பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் யாருக்கெல்லாம் படிக்கணும், பக்தி ஸ்ரீயா படிக்கணும்னு ஆசைப்படுறாளோ அவருக்கு எனாமா கொடுக்க சொல்லு, விற்கப்படாது. இந்த புராண இதிகாச புஸ்தக தானம் பெரிய விசேஷம்னு பஞ்சதான தசதானத்துல ஒன்னா சொல்லியிருக்கே. அதனால இந்த புஸ்தகங்களை 18 புராணத்தையும் பிரிண்ட் பண்ணி கொடுக்க சொல்லும் அப்படின்னா. அதே மாதிரியே அவர் அந்த உத்தரவுப்படியே பெரிய உத்தரவுப்படி பண்ணினர். கடைசியா ஸ்காந்த புராணம் பிரிண்ட் ஆகி கொடுக்க போற சமயத்துல என்ன ஆயிடுத்து அதிசயம் நடந்தது அப்படின்னார். இந்த டியூபை வச்சு டியூப் வழியா லிக்விடா போயின்னு இருக்கிற இந்த சேட்ஜிக்கு அந்த டியூபை எடுத்துட்டு வாய் வழியால போறாப்புல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் கிடுகிடுன்னு இந்த வியாதி குணமாயி இவருக்கு சாதாரணமா ஆகாரம் பண்ற அளவுக்கு இவர் போயிட்டார், வந்துட்டார், குணமாயிட்டார். அவருக்கு பரம சந்தோஷம். இந்த நன்றியை தெரிவிங்க. என்னெல்லாமோ அவர் பரம பெரிய வைத்தியம் எல்லாம் பண்ணி பார்த்திருக்காரு, இன்னுமே பரிகாரம் எல்லாம் பண்ணி பார்த்தாரு, ஒன்னுத்துக்கும் வசையாதது. பெரியவா சொல்லி இந்த 18 புராணத்தையும் அச்சு போட்டு எல்லாருக்கும் தானம், சத்பாத்திரங்களுக்கு தானம் பண்ண ஆரம்பிச்ச உடனே தானம் பண்ணின பலன் இவருக்கு பிராரப்தம் தீர்ந்தது. இவருக்கும் ஆகாரம் வாய் வழியா சாப்பிட்றாப்புல வந்தது. அதுதான் பெரியவாள்கிட்ட அவர் சொல்லி ரொம்ப எவ்வளவு உணர்ச்சி பெருக்கோட இருந்திருப்பாரு, எப்படி இல்லை அவர் சொல்லி உருகி இருப்பார் அப்படின்னு. அவர் உருகினத்தை விட இந்த ஷேட்ஜி உருகினத்தை விட முக்கூர் ரொம்ப உருகினர். பெரியவா அனுகிரகத்துல இப்படி ஆயிருக்கே, பிரத்யட்சமா பார்த்திருக்குமே, பிரத்யட்சமா பார்க்கிறமே பெரியவாவோட தபோபகிமே அப்படின்ட்டு பெரியவாள்கிட்ட சொல்றதே. பெரியவா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமோ, முக்கூர்ட்ட சொல்றா, அவன்கிட்ட சொல்லு, நான் ஒன்றும் பண்ணலை, எனக்கு ஒரு சக்தியும் இல்லை, நான் ஒன்றும் பண்ணலை, நமது வேத சாஸ்திரம் புராண இதிகாசத்தோட பெருமைன்னு சொல்லும், வியாசாச்சாரியாளோட பெருமைன்னு சொல்லும், அவர் சொன்ன அந்த எழுதின அந்த புராணத்தோட பெருமை இவனோட பிராரப்தத்துல இருக்கிறன்னு தெரியாத பறக்க அடிச்சு எடுத்தோம், நாசம் பண்ணி எடுத்தோம் அப்படின்னு. அந்த புராணத்துக்கு என்னங்கேருந்து இவ்வளவு பெருமை வரும்? அதுவும் என்ன கதைகள் தானே, அதுக்கு ஏன் இவ்வளவு பெருமை வந்ததுன்னு. அது சாதாரண கதை இல்லையே, நம்மள மாதிரி மனுஷாலோட கதை இல்லையே, அது பகவானோட அதிசயங்கள் இல்லைன்னா சொல்றது, அவரோட அவதார பெருமை இல்லைன்னா சொல்றது.
அதனால இந்த பகவானோட பெருமையை சொல்றதுனால, அவர் பண்ணின லீலைகள்லாம் சொல்றதுனால, அவரோட ஆதார வைபவங்கள்லாம் சொல்றதுனாலே தான் இந்த புராணத்துக்கும் அவ்வளவு பெருமை. இன்னைக்கும் ராமாயணமாகட்டும் பாகவதாரம் கூட எதுவா இருந்தாலும் நாம எத்தனையோ புஸ்தகத்தை வச்சிருந்தா கூட அது புராண இதிகாசம்னா ஒரு பூஜையில வச்சுட்டு பூஜை எதையான வச்சுருக்கோம், ஒரு புஷ்பத்தை போட்டு வச்சுக்கிறோமே. சாதாரண ஒரு பேப்பர் தான். நீங்க லௌகீகமா பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு பேப்பர் தான். அதுல என்னமோ யாரோ பல பேர் கதையில மாதிரி இவரோட ராமரோட கதை, கிருஷ்ணரோட கதை, பெரியவா சரித்திரம் அப்படிங்கிறாப்புல தான் இருக்கும். ஆனால் கூட அதை நாம பூஜை பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னா அதுலேருந்தே தெரியறது இது சாதாரண கதை மட்டும் இல்லை, இதுக்கும் மேல ஒரு அனுகிரகம் நிரம்பின ஒரு பொக்கிஷம், அது சக்தி இருக்கு அப்படின்னு தெரியறது. அப்படிதான் எல்லா சரித்திரம் புராணத்துக்கும் இருக்கிறாப்புல பெரியவாளோட சரித்திரத்துக்கும் இருக்கும் இல்லையோ, அதை நாம சொல்றதுனாலேயோ கேட்கறதுனாலேயோ எல்லாத்துக்கும் அதுக்கும் இதே பலன் தானே கிடைக்கும். இந்த பெரியவா சரித்திரம்னு ஞாபகம் வருது. பெரியவா சரித்திரத்தை நாம இப்ப கதையா சொல்லிட்டு இருக்கோம், அவ்வளவா புஸ்தகத்தெல்லாம் எழுதிட்டு இருக்கா. ஆனா இதை ஒரு ஸ்லோக ரூபமா எப்படி ஒரு வியாசாச்சாரியால் வால்மீகி எல்லாம் பண்ணினாரோ, ராமாயணம் பாகவதம் எல்லாம் பண்ணினாரோ, அது மாதிரி பண்ணணும்னு ஆசைப்பட்டு ஒரு பெரிய மகானா இருந்த சாந்தானந்த சுவாமிகள் அப்படின்னு புதுக்கோட்டை சாந்தானந்த சுவாமிகள், அவர் ஒரு தரம் எங்கள்கிட்ட சொன்னார், நீங்க உபன்யாசம் பண்ணினா போறாது, எல்லாரும் வீட்டுக்கு வீடு பெரியவா சரித்திரத்தை பாராயணம் பண்றாப்புல அது ஒரு பாராயண கிரந்தமா இருக்கணும், அதை ஸ்லோக ரூபமா பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட, அது அந்த சக்தி நமக்கு இல்லாதனால அந்த அனுகிரகம் பெரியவா நம்மள்கிட்ட வைக்கலையோ என்னமோ தெரியல, அது பண்ணாதே குறையாவே இருந்திருந்தது. ஆனால் அந்த குறை தீர்றாப்புல இப்போ காஞ்சிபுரத்துல ஸ்ரீனிவாச சர்மா அப்படின்னு பெரிய மகாவித்வான், அவர் சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில பெரிய ப்ரொஃபஸராக இருந்தவர், சமஸ்கிருதத்தில் பெரிய மகா பண்டிதர். இன்னைக்கும் காஞ்சிபுரத்தில் இருந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் மடத்தில் புதுப்பிரிவா பலப்பிரிவாளுக்கெல்லாம் சொல்கிற கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிற பரம பக்தர். அவர் பெரியவா சரித்திரத்தை ஸ்லோக ரூபத்தில் அப்படியே பண்ணியிருக்கார். பெரியவா சரித்திரத்தில் தமிழில் பெரியவாளோட தம்பி சாம்பமூர்த்தி சாட்சியல்னு அவர் முன்னாலேயே எழுதியிருந்தார், அதெல்லாம் அப்படியே சம்ஸ்கிருதத்தில் ஸ்லோக ரூபமாக பண்ணியிருக்கார். அதை பண்ணி இன்னைக்கு உலகத்துல எல்லாரும் பாராயணம் பண்றாப்புல நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கு. சாந்தானந்த சுவாமிகள் ஆசைப்பட்டது, பெரியவாளோட அனுகிரகம், அதெல்லாம் எல்லாமே சேர்ந்து இந்த சீனிவாச சர்மா ரூபமா நமக்கு பெரியவா சரித்திரம் ஸ்லோக ரூபத்திலையும் வந்திருக்கு. அதையும் நாம எல்லாரும் வீட்டுக்கு வீடு பாராயணம் பண்ணும், வாங்கியானு வச்சுக்கணும், தினம் பூஜை பண்ணாலே போறோம். எதுக்கு சொல்றேன்னா, அப்படி எல்லாம் அந்த புராண இதிகாசங்களுக்கெல்லாம் சரித்திரத்துக்கெல்லாம் இவ்வளவு மகிமை இருக்கு அப்படிங்கிறது இந்த கல்கட்டா சேட்ஜி மூலியமா தெரிஞ்சது நமக்கு. அதை தெரிய வச்சா பெரியவா, அதைத்தான் பெரியவா சொல்ற. அதனால எங்கிட்ட ஒரு சக்தியும் இல்லைன்னு சொல்லும். அந்த புராண இதிகாசம் வியாசாச்சாரியால் பெருமை, அதனால அவருக்கு இதெல்லாம் அனுகிரகம் கிடைச்சது, அவரோட வியாதி எல்லாம் போச்சுன்னு சொல்லும் அப்படிங்கிற. இப்படி நம்மளோட வியாதி எல்லாம் போகணுமா, நம்மளோட குறைகள்லாம் போகணுமா, எல்லாத்துக்கும் காரணம் இந்த மாதிரி நல்ல சத்கதா சிரவணங்களே நமக்கு போரும் அப்படின்னு தெரியுது. அப்படி இருக்கிற இந்த மகிமை வாய்ந்த பெரியவா சரித்திரத்தை தொடர்ந்து நாம் அனுபவிக்கலாம்.